வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையினால் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இனிதான எண்ணங்கள் புனிதமாகி நீங்கள் அனைவரும் இந்த உலகில் ஆனந்தமாக வாழ வேண்டும். உங்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறி சர்வ ஆரோக்கியத்தோடும் ஆயுள் பாக்கியத்தோடும் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக எந்நாளும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே குருமார்கள், அவதார புருஷர்கள், சான்றோர்கள், நல்லுள்ளம் உண்ட மாந்தர்கள் இவர்கள் அனைவருடைய எண்ணமே இறைவனுக்கு சமம் என்றுதான் நமக்கு வரலாறுகளும் புராண இதிகாசங்களும் கூறுகின்றது. அதைத்தான் வள்ளுவர் சூட்சகமாக அந்த எண்ணங்களும் அந்த உள்ளங்களும் எப்படி சக்தி வாய்ந்தது என்பதற்காக ஒரு திருக்குறளில் உணர்த்துகிறார். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை என்றார் வள்ளுவர். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை. அல்லலுற்று என்பது ஒரு சாதாரணமான வார்த்தை தான். துன்பப்பட்டு என்பது பொருள். உடலாலோ உள்ளத்தாலோ துன்பப்படுவதை அவர் துன்பம் என்று சொல்லுகிறார். இடையில் ஒரு வார்த்தையை மிக அற்புதமாக உணர்த்தி விட்டார். ஆற்றாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தை. ஆற்றாது என்றாலே தாங்க முடியாமல் என்பது பொருள். ஔவையார் சொல்லும் பொழுது ஒரு பாடலில் சொல்லுவா, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது. முதிர்ந்தவங்க கூட ஒரு வாரத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு சீரணிக்காமல் போய் தூங்கிடுவான். ஆனால் இளமையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வறுமை வந்துருச்சுன்னா அந்த மாதிரி கொடுமை அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் சொல்கிறா, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது. இளமையில் வறுமைனா என்னதெல்லாம் சொல்கிறார்? வறுமை என்றால் இன்மை என்பது பொருள், இல்லாமை என்பது பொருள். நீங்கள் வறுமைனா பணம் இல்லாதது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இளமையில் இன்பம் வேணும், அந்த இன்பம் இல்லைன்னா அது ஒரு வறுமை தான். இளமையில் செல்வம் வேணும், ஏனென்றால் எதிர்காலத்தை காக்கிறதுக்கு தொழில் ஊக்கமும் செல்வம் வேணும், அது இல்லைன்னா அதுக்கு பேர் வறுமை தான். அதே இளமையில் பொறுமையும் ஒரு அற்புதமான நிம்மதியும் வேணும், அந்த நிம்மதி இல்லைன்னா அதுக்கு பேரும் வறுமை தான். இல்லாமை என்பதற்கு பெயர் தான் வறுமை என்பது பொருளாகும். அதைத்தான் ஔவையார் சொன்னால், இளமையில் வறுமை கொடிது. அடுத்த வார்த்தை சொல்கிறா, அதனினும் கொடிது அன்பில்லாத பெண்டீர். அன்பு பாசம் இல்லாத மனைவி, அவள் கூட வாழ்வது ஒரு கொடிது. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுதான், அவர் கையினால் வாங்கி உண்ணும் அமுதமும் கொடிது. அப்படி அன்பில்லாத பொண்டாட்டி கையால் வாங்கி சாப்பிட்றது அதை விட கொடிதுன்ட்டான். அதனினும் கொடிது ஆற்றோனார்க்கு ஒரு நோய். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த ஔவையாரவே எடுத்தோம். ஆற்றோனார்க்கு தாங்க முடியாதவனுக்கு வரக்கூடிய நோய் கொடுமையானது. எப்படி? காய்ச்சல் வரும், குழந்தை உடலால் தாங்க முடியாது, அது கொடுமையானது. அந்த காய்ச்சல் வந்தால் உடம்புல வலிமை உள்ளவனுக்கு காய்ச்சல் வரும், அது கொடுமை இல்லை. அதை தீர்க்கிறதுக்கு நோய் வாங்கிறதுக்கு மருந்துக்கு பணம் இல்லைன்னா அது கொடிது. புரியுதா? ஆற்றோனாருக்கு ஒரு நோய். சதா காலகட்டமும் மருந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நோய் இருக்குது, தொழுதாலும் போகாத அந்த நோய், அதுக்கு பேர் தொழு நோய். தொழுதாலும் போகாத நோய், ஆகையினால் அது தொழு நோய். அவனால் தாங்க முடியாது, பணம் இல்லைன்னா அந்த மருந்தை போட முடியாது, பக்கத்தில் ஆள் வரமாட்டான். யார் வருவா? தொழுநோய்க்காரனை பார்த்து நிற்கிறதுக்கு சொந்தக்காரர் இருப்பானா? பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான். கொஞ்சம் மேனஸ் பார்த்தானா பொண்டாட்டி கூட இருக்க மாட்டான். உண்மையா? அதே சமயத்தில் நீ ஒரு 1 லட்ச ரூபா உனக்கு தாரேன், என்னை பார்த்துக்கா, ஒரு 10 நாளைக்கு உனக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னால் வாயும் கண்ணவும் இருக்க மூடிக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு
ஏன்னா கையில் கிளவ்ஸ் போட்டு தடை விடுறதுக்கும் மருந்து போடுறதுக்கும் ஆள் ரெடியாக இருக்கும். அப்போ அவனுக்கு பணம் இல்லைன்னா அந்த நோய் கொடிது. ஆற்றோனாருக்கு ஒரு நோய் கொடிது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய அர்த்தங்களை ஔவையார் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது. இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஔவையார் பெண்பார் புலவி தான். ஆனால் பெண்களை பற்றியே நிறைய பெண்களுக்கு தான் அவள் புத்தி சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. ரொம்ப ஏசி இடலின் இடாமையே நன்று, ஏசி இடலின் இடாமையே நன்று, எதிர் பேசும் மனையாளின் பேய் நன்றுன்னா. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு கொடுக்கறத சாப்பாடோ ஒரு பொருளோ எதையும் கொடுக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளே ஏசிக்கிட்டு கொடுக்கறத விட கொடுக்காமல் இருக்கிறது நன்று. எதிர்பேசும் மனையாளின் பேய் என்று புருத்தனை எதிர்த்து பேசக்கூடிய பொண்டாட்டியை விட இந்த உலகத்தில் பேய் நல்லதுடான்ட்டான். அதான் எதிர்பேசும் மனையாளின் பேய் நன்று இந்த வார்த்தை. ஆனால் அவள் பெண்பார் புலவி தான். ஆனால் பெண்ணுக்கே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். ஏன் அப்படி சொன்னாங்க அந்த அம்மா? 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் ஔவையார் ஆணா பெண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏனென்றால் ஔவையார் கடைசியில் பலர்வால் விரை விட்டு இரு வருது. இன்னு வந்தால் ஆணு, இள்ளு வந்தால் பெண்ணு. இது இரு வருது, ஆணா பெண்ணா? இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு எதுக்கு? அவங்க சொன்ன நீதி நெறியை நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணலையே. அவங்க நெறிய நன்னெறியை நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணலை. அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை எடுத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் ஔவை என்பவள் ஒரு பெண் தான். சோழர் காலத்தில் மலை வேடர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவா அந்த அம்மா. சோழ மன்னனுக்கு ஒரு சாதாரணமான சோழ மன்னன் அன்றைக்கி அந்த காலத்தில் பிற்கால சோழர்கள், அவங்கெல்லாம் முற்கால சோழர்கள். அங்கே இருந்த ஒரு சாதாரணமான ஒரு தெய்வ பணியாளன் ஒருவனுக்கு ஔவையாரை பெண் பார்க்க போகணுன்னு சொல்லி மனைவிகளை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ ஔவையாருக்கு அவங்க தந்தையார்கள் இலைகளை கொறுத்து ஆடைகளாக தைச்சி வச்சுருக்காங்க. இந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தான் பண்ணார். யார்? மாப்பிள்ளை. அந்த அம்மா சொல்லிச்சு, கல்யாணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் எனக்கு அப்படி ஒரு கனவுலையும் ஞானத்துலையும் எனக்கு வரலன்னுச்சு. ஏன்னா அந்த அம்மா பிறவிலே ஞானம் உள்ளவங்க. கல்யாணம் முடித்தாச்சு. கல்யாணம் முடித்த உடனே மாப்பிள்ளை பக்கத்தில் போனார். அந்த அம்மா முருகப்பெருமானாக காட்சி அளிச்சிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீ மனைவி அல்ல என் தாய் பராசக்தி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வந்தார். அவள் தான் அவை. இப்போ அவள் பெண் தாம்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குமே இல்லையா? அதனால் இது இங்கே அபிதான சிந்தாமணி என்னும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஜாதியங்கள், மன்னராட்சி காலத்தில் இருந்த குலப்பிரிவுகள், இவைகள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டு அந்த அபிதான சிந்தாமணி என்னும் நூல். சுந்தரலிங்க முதலியார் அவர்கள் எழுதியது. ஹைகோர்ட் ஆர்டரோடு அந்த புத்தகம் வெளியே வந்துச்சு. 2200 ரூபா அந்த புத்தகம். அதில் இந்த சான்றுகள்லாம் நமக்கு இருக்குது. ஔவையார் சொன்ன நீதி நெறிகளில் இவ்வளோ பெரிய விளக்கம். அவங்க பெண்பார் புலவி. பெண்களுக்கு அவர் இட்ட கட்டளைகள் இந்த உலகத்திலே அதிகம். அதுக்கு ஒரு கேள்வி, தாயே தாங்கள் பெண்ணினத்தை பற்றி அதிகம் பேசுகிறீர்களே ஏன் என்று கேட்டதுக்கு சொன்னார் அந்த அம்மா, பெண்ணினத்தை பேணினால்தான் இந்த உலகத்தில் மண்டலத்தில் உள்ள மனிதர்கள்லாம் நல்லா இருக்க முடியும் அப்பா. ஆகினால் பெண்ணினம் எப்பொழுதுமே பெண்மையுடனும் தன்மையுடனும் நன்மையுடனும் இருப்பதே நன்றென்றே பேணினேன் என்று சொன்னாள். குறைத்து சொல்லலை. எவ்வளோ அழகாக சொன்னாங்க. பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார்னா. யார்? எட்டயபுரத்து கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. ஔவையார் சொன்ன வாக்க அவருடைய பாணியில் சொன்னார். அதை புரியுதா? அதை சொன்னார். அதை மாதிரி அல்லலுற்று ஆற்றாது என்பதற்குரிய விளக்கம் தான் இத்தனை விஷயம் வந்திருக்கு. ஆற்றாதுன்னா தாங்க முடியாதவன் என்று. கண்ணகி தாங்க முடியாத துயரம், தாங்க முடியாத துன்பம், ஏற்க முடியாத ஒரு இழப்பு, அதுக்கு மன்னவனே ஒரு காரணமாக இருந்து விட்டான் என்று மணிமுடி சார்ந்து நெடுஞ்செழிய நீதி தவறாதன் என்பது உணர்ந்த பின்பு கூட கண்ணைக்கு போய் வாக்காடினா, நெடுஞ்செழியா உன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்காக 1000 கேள்வி இந்த சபையில் என்னை கேட்கிறாய். ஆனால் உன் மனைவியின் கால் சிலம்பை தேடியவன் உண்மையிலே குற்றம் உள்ளவனா இல்லையா என்பதை என் கணவனை நீ கேட்டிருந்தால்
ஒரு பெண்ணாகிய நான் உன்னை இன்று எதிர்த்து பேசியிருக்கவும் மாட்டேன், இச்சபையில் உன்னை குற்றவாளியாக காட்டியிருக்கவும் மாட்டேன் என்றாள். அப்போ மன்னர்கள் அவசரப்பட்டாங்க. அந்த அவசரம் தான் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுடைய உயிருக்கே உல வச்சிருது. கண்ணகிக்கு தவறான ஒரு நிலைகளை இழைத்தவர் பொற்கொல்லரும் நெடுஞ்செழிய பாண்டியனும். அப்படி இருந்து அவள் மனது தாழவில்லை. என் கொதிக்கிற என் நெஞ்சே, என்னுடைய நெஞ்சில் ஏற்றிய இந்த தீயினுடைய ஒலி யார் ஏற்றினார்களோ அவர்களுடைய மனையில் பிடிக்கட்டும்னு சொல்லி மார்பை அத்து அப்படி வீசி எரிஞ்சிட்டான். பொற்கொல்லர் வீதியில் ஒலையில் தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது போய் விழுந்து தீ சிதறி அப்படியெல்லாம் அந்த பகுதியே எரிஞ்சு போச்சு. அல்லலுற்று ஆற்றாது, இந்த இடத்துல இந்த திருக்குறளை பாருங்கள். அல்லலுற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வம் தேய்க்கும் படை. பெரிய செல்வம், ஆனை, சேனை, படை, நாடு, அரசு, வெண்கொற்ற கொடை, செங்கோல் எல்லாம் பிடித்திருந்தான் நெடுஞ்செழிய பாண்டியன். ஆனால் கண்ணகி சாதாரண ஒரு பெண்மணி. அவளுடைய கண்ணீர் அந்த நாட்டையே அழைச்சி விட்டது. யார் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் குடியெல்லாம் பிடித்து தீயாக எரிந்தது. அல்லலுற்று ஆற்றாது எழுத கண்ணீரன்றோ செல்வம் தேய்க்கும் படை. வள்ளுவன் சும்மா அந்த குரலை சொல்லிட்டு போனார் நினைக்கிறீங்களா? ஒரு குரலுக்குள்ளே இத்தனை பெரிய விளக்கங்கள், இத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. பட்டினத்தடிகளார் மன்னர் பூம்புகார் சோழ மன்னன் உலா வருகிற பொழுது வீட்டை பார்த்தார். அப்படி பார்க்கும் பொழுது பட்டினத்தார் வீடு தானா, மரத்தால் நல்ல தூண் வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது பட்டினத்தாருடைய செவியில் விழுந்துச்சு. பெரிய செல்வந்தன், நம்முடைய வீட்டில் மரத்தூண் இருக்கிறதை சாதாரணமாக நினைத்து மன்னன் சொன்னாரா, ஏழை என்று சொன்னாரா? புரியவில்லையே. அவருடைய நாட்டுக்கு நாம் முத்து ரத்தினங்கள் பவளங்கள் போன்ற நவரத்தினங்களை எல்லாம் நாம் கொடுக்கறதுக்கு அரசருக்கு போவோம், அவற்றை விலை பேசி வணிகம் செய்து கொண்டு இருக்கிறோமே, ஆகையினால் நம்ம மரத்தூண் வைத்திருக்கிறோம் என்று நினைத்தாரா என்று மனதுக்குள்ளே புலம்பிக்கிட்டு மறுமுறை மன்னன் உலா வருவதற்கு முன் தன் தூண்களை தங்க இலைகளால் தங்க பட்டைகளால் தீட்டினார் பட்டினத்தடிகளார். யார்? பட்டினத்தார். அவ்வளோ பெரிய செல்வந்தன். அந்த வார்த்தைக்கு அப்படி சிந்தனை வைத்து அதை செய்தார். அவர் கடைசியில் ஊசியினால் வந்த ஞானம் மகன் பட்டினத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாண மகரத்துக்கு போய் செல்வம் திட்டிட்டு வருவான்னு சொல்லி எருக்கட்டிகளை கொண்டு வந்தார். இந்த எருக்கட்டி தான் இந்தியாவில் நிறைய கிடைக்குமே, இதுக்கு எதுக்குப்பா இலங்கைக்கு போனேன்னு கேட்டார் அவர். அண்ணன் அவர் பையன் பார்த்தான், தந்தையாருக்கு பொருள் முகம் வந்து விட்டது, அருள்முகம் தெரியவில்லை என்பதை அறிந்தான். அவன் பையனாக இருந்தால் செஞ்சிருப்பானா? அவன் சிவன். அதை அறிந்தான். தந்தையே, ஆராய்ந்து பார்த்தால் அறிவுக்கண் திறந்து விடும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை. எருக்கட்டி இங்கே கிடைக்குமாடா, இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு சொன்னான் தந்தையார்கிட்ட, தந்தையே ஆராய்ந்து பார்த்தால் அறிவுக்கண் திறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். அம்மாவை பார்க்க போகிறோன்ட்டு போயிட்டார். என்னத்தை ஆராய்ந்து பார்க்க அப்படின்னு சொல்லி எருக்கட்டியை தூக்கி எரிஞ்சார். உடஞ்சிது. உள்ளுக்கு முத்து ரத்தினம் பவளம் நவ ரத்தினங்களை பூரா எருக்கட்டிகளை வச்சு தட்டி மறைச்சி கொண்டு வந்தார் பையன். ஆகா, என் மகன் ரொம்ப செல்வம் கொண்டு வந்துட்டான், அவனை எங்கன்னு தேடினார். முதல்ல எருக்கட்டியை பார்த்தோட எரிச்சல், உள்ள ரத்தினங்களும் முத்துக்கள் இருக்கணும்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எங்கே என் மகனை எங்கன்னு தேடினார். மனைவி இருக்க இடத்துக்கு போனார். எங்கே என் ஆசை மகன்னார். மகன் விளையாட சென்று விட்டார். உங்களுக்காக ஒரு பொருளை கொடுத்தார்னார். என்ன கொடுத்தான்? ஒரு சிறிய பெட்டி கொடுத்தார். கண்ணாடி வைக்கிற பெட்டி மாதிரி மரத்தில் ஒரு சின்ன ஜியோமதி பாக்ஸ் டப்பா மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன டப்பா. இதில் எனக்கு என்ன வைத்திருக்க போகிறான்? தங்க இலைகள் கொண்டு வந்திருப்பானோ, தனி வைரம் கொண்டு வந்திருப்பானோ, தனிமுத்தும் ரத்தினங்களும் ஆணிமுத்தும் கொண்டு வந்திருப்பானோ என் மகன் என்று ஆசையோடு எடுத்து அந்த பெட்டியை பார்த்தார். ஒரு ஓலை, ஊசி கொறுக்கிறதுக்கு ஓட்டை இருக்கும்ல, அது கூட அந்து போன ஒரு ஊசி, அதில் 4 எழுத்தும் அந்த ஓலையில் குத்தி வச்சுருந்தது இருந்துச்சு. பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைந்தார். ஊசியை எடுத்து காற்றுல வச்சார். ஓலையை படித்து பார்த்தார். வாதுற்றத்தின் புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை, அதில் எழுதியிருக்கு, போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே, தீதுற்ற பொருளும்
தேடி புதைத்த திரவியமும் இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. எவ்வளோ அருமையான வார்த்தையை சொன்னா பார்த்தீங்களா? வாதுற்றத்தின் பொய்யர் அண்ணாமலையார், வாட்ட சாட்டமோடு வளர்ந்த மூங்கில் பட்டைகளை போன்று உயர்ந்த தோள்களையுடைய அண்ணாமலையார் சிவபெருமான். அவரை எப்போதும் போதுற்று, போதுனா மலர்கள், அரும்பு தாது போது அப்படி சொன்னால் மலர். போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே, பூவை போட்டு கும்பிடுறதுக்கு இல்லாமல் தீதுற்ற பொருளும் உன் உள்ளத்தையும் உணர்ச்சியும் தீய வழிகளில் செலுத்துவதற்குன்னு ஒரு செல்வத்தை வச்சுருக்கியே, அந்த தீதுற்ற பொருளும் புதையில் எங்கடா கிடைக்கும்னு தேடி புதைத்த திரவியமும் இதெல்லாம் இருந்தாலும் கடைசியில் இந்த காதற்ற ஊசியும் வாராது நீ காணும் கடை வழிக்கே. நீ போகிற கடைசி பாதைக்கு இந்த ஊசியும் வராது, இந்த ஓலையும் வராது, துண்டும் வராது, துணியும் வராது. அப்படி இருக்கையில் இவ்வளோ பெரிய செல்வம் என் மகன் கொண்டு வரலன்னு சொல்லி எரிச்சப்பட்டியப்பா. உடைத்து பார்த்தவுடனே உள்ளதை தெரிந்து பாதம் பொங்கிக்கிட்டு வந்துச்சே தந்தையே, இவைகளெல்லாம் இருந்து நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பாட்டில் எழுதி வச்சு போயிட்டான். அதுக்கு கேட்டார், என் சிந்தைதனில் வந்தவன் செல்வனோ சிவனோ, எனக்கு சிந்திக்க வைத்தவன் என் மகனா சிவபெருமானே நீயா? என் செல்வனோ சிவனோ இவன் எந்தை யாரென்று சொல்ல உணர்த்தினாய். நான் தந்தையா நீ தந்தையான்னு என்னை சிந்திக்க வச்சுட்டியே மகனே. வார்த்தையை பார்த்துக்கணும், நல்ல என்னைய அப்பான்னு நினச்சியாடா இல்லை ஒன்று அப்பான்னு சொல்லணும்னு நினச்சியாடா? அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டியப்பா. முந்திய கர்மமெல்லாம் மூண்டெழுந்த போதும், முந்திய கர்மமெல்லாம் மூண்டெழுந்து என் மூளையை கெடுத்துருச்சு மகனே. பிந்தி வந்த ஞானத்தில் பெரும்பொருளும் எனக்கு எதற்கு? இனி ஞானம் வந்துருச்சுப்பா, இந்த பொருளெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டார். எல்லாம் விட்டுட்டு அறத்துண்டை கட்டிட்டார், கட்டி வெளியேறிட்டார். மனைவி புலம்புனான், சுவாமி என் தந்தையார் உங்களை பெரிதென்று நம்பி கட்டி கொடுத்து உங்களோட வாழ வைத்தார், என்னை அறகுறையில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது பாவம் அல்லவான்னு சொன்னார். பாசம் தாங்காமல் பட்டினத்தார் சொன்னார், என்னையவே பெருமான் அறகுறையாக போக வச்சுட்டார். நான் ஒன்று அறகுறையாக போக வைக்கிறதுல எதும்பா பாவம்? உன் மனதை நீ பக்குவப்படுத்து, தான தர்மங்களை கைகொள். நீ செய்யும் தானத்துக்கும் தர்மத்திற்காக இத்தனை கோடி செல்வத்தை எனக்கு தந்து விட்டார். அதையே துணையாக கொண்டு தானம் செய், தர்மம் செய், உன் கர்மங்கள் தீரும். என் கர்மாவை நோக்கி நான் செல்கிறேன் என்று புறப்பட்டார். புரியுதா? தாய் வந்து அவங்க அம்மா, மகனே எனக்கு அந்திய கடனை செய்வாய் என்று நான் நம்பியிருந்தேனடா. உன் தந்தை இல்லாத பொழுதெல்லாம் உன்முகம் பார்த்து நீதான் எல்லாம் என்று ஏங்கி தவித்தேனே. இனிமேல் என்னை யாரப்பா பார்ப்பா, யாரை நம்பி நான் இருப்பேன் என் செல்வ மகனே என்று கேட்டாள். அதற்காக சொன்னார் அருமையா, அம்மா நீங்கள் குடியிருந்த கோயில் அல்லவான்னாரு. சினிமா படம் இல்லையா? அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? தாயே நான் குடியிருந்த கோயில் அல்லவா நீங்கள். உன் கற்பப்பையில் நான் வளர்ந்தவன், அந்த கோயிலில் இருந்தவன் நான். நீங்கள் என் கோயில் அல்லவா, ஒன்றும் தெரியாதது போல் நீங்கள் புலம்பலாமா? இந்த உலகத்தில் எத்தனை பிரிவை பார்த்திருப்பீர் நான் பிறப்பதற்கு முன்பு. எத்தனை துயரம் கண்டிருப்பீர், எத்தனை மரணம் கண்டிருப்பீர், எத்தனை பிறப்பு கண்டிருப்பீர், எத்தனை மங்களம் கண்டிருப்பீர். அதையெல்லாம் கண்ட பின்பும் நான் இறைவனை நோக்கி புறப்பட்டு போவதற்கு இந்த புலம்பல் தேவையா அம்மையே என்று கேட்டான். புரியுதா? அந்த வார்த்தையை கேட்டவுடனே தாய் அமைதி கொண்டாள். எங்கிருந்தாலும் இந்த மகன் உன் ஈவக்கிரியை செய்ய வந்து விடுவேன், தயங்க வேண்டாம் என்று புறப்பட்டார். அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன், அவர் நினைச்சார் இவன் கிறுக்கு பெய இத்தனை கோடி செல்வங்களையும் போட்டுட்டு ஆண்டியாக போயிட்டான், பெரிய இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன பெரிய சாமியா, பெரிய சித்தனா, பக்தனா அப்படின்னு சொல்லி இவனை எல்லாரும் கும்பிடணுமா அப்படின்னு அவரை ரொம்ப ஏளனமாக சொன்னான் ஒருத்தன். பட்டினத்தார் அதுக்கு முகம் சாய்க்கவில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், காலம் கனிந்து விட்டால் நீ கனியாகி விடுவாயப்பா, நான் யார் என்றும் புரிந்து கொள்வாய். எனக்குள் ஈசன் வந்த பிறகு இத்தனை வார்த்தைகளையும் நான் கேட்கிறேன் என்று நினைத்தாயா? என் செவிப்புலன் வாயிலாக அவனிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ சொல்லுகின்ற வருத்தங்களை என் உணர்வுகள் வருத்தப்படுகிறது என்று நினைத்தாயா? என் ஆன்மாவில் அவன் அருளிருந்து உணர்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தால் ஈசன் மகிழ்கிறான் என்பதை நான் உணர்கிறேன். என் மனம் புண்படுகிறது என்றால் அவன் புண்படுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆகையினால் என்னுடைய எரிச்சலும் என்னுடைய உணர்த்தலும் உன்னை புரிய வைக்கும், கால வரும் காத்திருப்பாய் என்று போய்விட்டார். கடைசியில் என்னாச்சு? அந்த மகானை குறை சொன்னவன் குஷ்டரோகம் வந்து கைகால் விளங்காமல் போய் வேதனைப்பட்டு கடைசியில் உருண்டு வந்து அவருடைய ஆசையை பெற்று மீண்டும் மனிதனானான். அப்பொழுது தான் சொன்னார், புலனடக்கம் உடையோரை புண்படுத்தாதே. ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவனை தஞ்சம்னு இருக்கிற ஒரு பக்தனை புண்படுத்தாத, அது உனக்கு சாபமாக வந்து முடியும்னார். அவர்களுடைய எரிச்சல் உன்னை எப்படியாவது எரித்து விடும்னு சொன்னார். அவருடைய எரிச்சல் உன்னை எப்படியாவது எரித்துடும். ஆண்டியின் கோலத்தோடு இருக்கிறான் என்று நினைத்து நீ அவமானப்படுத்தாதே, அவனுடைய அழுகை உன் குடும்பத்தை அழித்து விடுங்கிறத உணர்த்தினான். இப்படியெல்லாம் துறவு கொண்டவர்களை, பக்தர்களை, சித்தர்களை, யோகியர்களை வருத்தப்பட வைக்கக்கூடியவனுக்கு சாபம் இருக்குது. அந்த சாபத்தினால்தான் அந்த நிலை நடக்குங்கிறது தான் இப்படி இவருடைய வாழ்க்கையில் வந்து பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்து சொன்னார். புரியுதா? அதனால் எல்லா சித்தர்களும் யோகியர்களும் இந்த உலகத்தில் மாபெரும் சக்தியையும் முக்தியையும் பெற்று தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அருளாளராக இருந்தாலும் சரி, சித்தராக இருந்தாலும் சரி, பக்தராக இருந்தாலும் சரி. எப்பொழுது அதுக்கு தான் நம்ம மகாகவி காளிதாசில் ஐயா கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலில் ஒரு அடியில் உணர்த்துவார். ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. அந்த வார்த்தையை பாருங்கள். ஊருக்கெல்லாம் நல்வழி சொல்லி வரக்கூடிய பக்தர்களுக்கும் மக்களுக்கும் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறவனை நீ போய் மனவாட வச்சன்னா சீர்பெரும் சான்றோர்கள் சொன்ன எழுதிய சரித்திரமே உன்னை இகழும். அவனுடைய வருத்தம் அந்த ஊருக்கு கதை சொல்லி நல்வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வீகமானவன் உள்ளம் வருத்தப்பட்டால் தெய்வத்தின் முகமே வாடும்னு சொன்னான். மகாகவி காளிதாசருடைய விஷயத்துக்கு சொன்ன வாக்கு. அது மாதிரி ஆன்மீகவாதிகளையும் குருமார்களையும் தெய்வத்துக்கு சமமாக போற்றி நம்முடைய உள்ளங்களை சீராக்கி மாசிலாத மனதுக்குள்ளே ஈசனை குடியேற்றி என்னாலும் உயர்ந்திருப்போம், என்னாலும் வாழ்ந்திருப்போம், தாழ்விலா நல்வாழ்வை பெற்று உயர்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க.